நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்க, மிகப்பெரிய ஒரு ஒரு நிர்வாகத்த, மிகப்பெரிய ஒரு தேர்தல, மிகப்பெரிய ஒரு பார்லிமென்ட் தேர்தல், ஒரு பெரிய புரட்சிய பண்ணி காய்த்தவர் அண்ணாமலை. இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல்ல இவ்வளோ பெரிய கூட்டணி, தினகரன பாதி உடைஞ்ச தினகரன கொண்டு வந்தாச்சு. தினகரன் கட்சியில அவர் மட்டும் தான் மிச்சம் இருக்கார். பாக்கியெல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அதேமாரி பாமகல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவ விட்டுட்டு பையன மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. அது மாரி ஏதோ ஒட்டு உடசல் ஈயம்புத்துல மாரி ஒரு கூட்டணி கொண்டாந்தாலும், ஒரு பிஜேபி வந்து யார் இருந்தால் பலம், அண்ணாமலை இருந்தால் பலம். அவரையும் பாதி உடைச்சு விட்டு, எல்லாமே உடைஞ்ச அ தினகரன், உடைந்து போன, பிரிந்து போன அன்புமணி, தலையில்லாத பாஜக, இப்படி ஒரு கூட்டணியை கொண்டு வந்துவிட்டு தமிழக பொறுப்பாளர்கள் போட்டு 74 பொறுப்பாளரும் ஒரே சமயத்தில் வாபஸ் வாங்கப்பட்ட ஒரு அநியாயம் வந்து தமிழக பாஜக நடக்குது. கூட்டணி சேர்ந்தது வந்து மத்திய அரசுலேருந்து எவ்வளோ பெரிய பூமி உருவாக்கினார்களோ, அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தாமல், அண்ணாமலையோட எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணாமலை முன்னிலைப்படுத்துவதை விரும்பவில்லை என்றாலும், அது வந்து அவருடைய வெற்றிக்கு அவரே பின்னோக்கி, இதே அண்ணாமலை தன் வாயால் எடப்பாடி முதல்வர், எடப்பாடி தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறான்னு புரட்சி புயலோடு பேசட்டும். 100 கிலோமீட்டர் வேகன்ல அவங்களுடைய கட்சி பணியாளர்களும் சேர்ந்து இருப்பாகவே, கவுண்டம்பாளையம் இல்லைன்னா கோயம்புத்தூர் ஒரு நல்ல தொகுதியில் அண்ணாமலை நின்று, அவரோட சேர்ந்து பிஜேபி நண்பர்களும் நின்று, அதோடு சேர்ந்து எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்து, அண்ணாமலை தலைமையேற்றால் மட்டுமே தமிழக பிஜேபிக்கு விடிவு காலம், விடிவு காலம், விடிவு காலம் என்பதை நம்முடைய சேனல் மூலமாக சொல்லிக்கொண்டு